அடுத்த 62 வாரங்கள் நாம் தான் எதிர்க்கட்சி தலைவர், நம் தலைவர் தான் எதிர்க்கட்சி தலைவர். தயாராவோம். நீங்கள் எதையும் செய்யுங்கள். எத்தனை போலீஸ் வேணா பண்ணுவாங்க. தமிழக மக்களுக்கு தெரியும் ஆட்சியோட பிரச்சனை என்ன. 36% ஈபி விலை ஏற்றி இன்னைக்கு எந்த இண்டஸ்ட்ரியும் ரன் பண்ண முடியல. நீங்க கொடுக்கக்கூடிய 1000 ரூபாய் பத்துமா? 1000 ரூபாய் கொடுத்து 10,000 ரூபாய் பிடிங்கிட்டீங்க மக்கள்கிட்ட. இதையெல்லாம் என்னுடைய தலைவர் எதிர்க்கட்சி தலைவராக இருந்து பேசுவார் கூடிய விரைவில். அவருடைய பயணம், அவருடைய ஒவ்வொரு நொடியோடைய பயணம் தமிழகத்தில் அதிர்வலைகளை 1967 அண்ணா ஏற்படுத்தியது போல, 1977 எம்ஜிஆர் ஏற்படுத்தியது போல அடுத்த பிளவு ஏற்படும் தமிழகத்தில். எங்களிடம் பணம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் உழைப்பு இருக்கிறது, தைரியம் இருக்கிறது, நல்ல தலைவர் இருக்கிறார், அதோடு சேர்ந்த உண்மை கொள்கை இருக்கிறது. சோ அஜெண்டா ரெடி. முக்கியமா அடுத்தது ஒரு விஷயம், திரு ஜன்சுராஜ் தலைவருடைய பிரசாந்த் கிஷோர் அவர் ஏன் இங்க வந்தார்? 2021 திமுக வரும்போது ஏன் அந்த கொஸ்டின் வரல? பயம், வேற ஒன்றும் இல்லை, பயம். ஒரு தலைவரை நோக்கி, எங்கள் தலைவரை நோக்கி பல அறிவாளிகள் வருவது ஒரு இயற்கை. இதுல என்ன தவறு? இதுல என்ன தவறு இருக்கிறது? ஃபுட்பால்ல மெஸ்ஸி சொல்லுவாரு, நான் வேர்ல்டு கப் நம்பர் 1 இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம், ஜெயிச்சதுக்கு என்ன காரணம்னா, இது ஒரு டீம் கேம், குழுவோடு சேர்ந்து விளையாண்டதனால் நான் நம்பர் 1 ஆனேன். நாங்கள் ஒரு 45 சீட்டு கொடுங்க, அந்த 45 சீட்டை வாங்கிட்டு எம்எல்ஏ ஆகிறதுக்கு வரல, ஆட்சி அமைக்க வந்திருக்கோம், மக்களோட பேரோட ஆட்சி அமைக்க வந்திருக்கோம். ஆட்சி அமைப்பதற்கு எல்லா சிந்தனை கொண்டவர்களும் தாவேக 2ஆம் ஆண்டு தொடக்க விழாவில் கட்சியின் பிரச்சார பிரிவு பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா பேசியது மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது. இது குறித்த கருத்துக்களை தெரிவிப்பதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷாம் அவர்கள் இணைகிறார். வணக்கம் சார். பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக இடத்தை குறிவைக்கும் வகையில ஆதவ் அர்ஜுனா பேசியிருக்காரு, எப்படி பார்க்கிறீங்க? வீரபாண்டிய கட்டபொம்மன் படத்துல ஒரு வசனம் வருங்க, வந்ததடி உன் காளைக்கு ஆபத்துன்னு வெள்ளையம்மாளை பார்த்து பேசுற மாதிரி. இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பதவிக்கு இல்ல, இது ஆபத்தா முடியும் போல இருக்கு. எதிர்கட்சி தலைவர் என்றால் 62 வாரங்களுக்கு எதிர்கட்சி தலைவர், ஒரு நாள் முதல்வர், இதெல்லாம் சினிமா உலகத்துக்கு தான் உண்மையிலே சரிப்பட்டு வரும். 62 வாரங்களுக்கு எதிர்கட்சி தலைவராக விஜய் எந்த களத்துக்கு வர போறாரு அதை அவர் தெளிவுபடுத்தணும். தமிழ்நாட்டில் இன்னைக்கு 3 முக்கிய பிரச்சனைகள். ஒன்று நிதி பகிர்வு, அடுத்தது இருமொழி கொள்கைக்கு வந்துள்ள ஆபத்து, மூன்றாவது தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்த எம்பி தொகுதிகளின் எண்ணிக்கைக்கு வந்துள்ள ஆபத்து. இந்த 3க்கும் விஜய் எந்த அளவுக்கு எதிர்கட்சி தலைவராக செயல்பட போகிறார்? அடுத்த 62 வாரங்களில் இந்த பிரச்சனைகள் தான். எந்த எதிர்கட்சி தலைவராக எந்த ஸ்தானத்தில் செயல்பட போகிறார்? 45 இடங்கள் கொடுங்கள் என்று கேட்க அரசியலுக்கு வரவில்லை, ஆட்சி அமைக்க வந்துள்ளோம்னு ஆதவ் சொல்றாரு. விஜய் அவர்களின் முகத்தை காட்டினாலே போதும் என்று பிரசாந்த் கிஷோர் அவர்கள் சொல்கிறார்கள். முகத்தை காட்டினால் போதும் என்று எம்ஜிஆரை பார்த்து சொல்கிறார்கள் என்று நான் நினைக்கிறேன். ஆனால் எம்ஜிஆர் அவரது ஆரம்ப காலத்துல 20 வருஷம் காங்கிரஸ் கட்சியோட பரிச்சயம், அதற்கு பிறகு 20 வருஷம் திமுகவின் பொருளாளர், எம்எல்சி, எம்எல்ஏ, அதற்கு பிறகு 72ல கலைஞருக்கும் அவருக்குமான மன சஞ்சலம், வேறுபாடு. ஆனாலும் திராவிட இயக்க கொள்கையை பொறுத்தவரையில் அதிமுகவும் திமுகவும் இரட்டை குழல் துப்பாக்கி என்று 1977 சட்டமன்றத்தில் எம்ஜிஆர் கூறியிருக்கிறார். எனவே முக்கியமான 5 பிரச்சனைகளிலே அதிமுக திமுக இரண்டுமே இரட்டை குழல் துப்பாக்கிகள் தான் எப்போதுமே. அப்படி இருக்கும்போது விஜய் அதிலே 3வது குழலாக சேரப்போகிறாரா, அல்லது இந்த இரட்டை குழலிலே ஒரு குழலை அகற்றிவிட்டு அவர் குழலாக மாறப்போகிறாரா? இப்படி இதிலே பல கேள்விகள் எழுகின்றன. பொதுவாக தலைவர்கள் வர தயாராக உள்ளார்கள், தமிழகத்தில் பூகம்பம் வர உள்ளது என்றெல்லாம் ஆதரவு கூறுவது அவருக்கான அரசியல் முதிர்ச்சி இல்லை என்பதைத்தான் காட்டுகிறார். ஒரு கட்சி புதுசா வராங்க அப்படின்னா முதலமைச்சர் ஆகணும், ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்னு தான் ஆசைப்படுவாங்க. ஆனா இவர் எதிர்கட்சி இடத்தை பிடிக்க ஆசைப்படுறாரா அப்படிங்கிற கேள்வி எழுது. கண்டிப்பாக 62 வாரத்துக்கு எதிர்கட்சி தலைவர், அதற்கு பிறகு முதலமைச்சர், இப்படியான சிந்தனையை தான் நாம் அப்படிதான் இதை எடுத்துக்கொள்ள வேண்டும். தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கவே விஜய் தலைமையிலே தாவைக்க அரசியலுக்கு வந்துள்ளது என்றும் அவர் கூறுகிறார். தமிழ்நாட்டு மக்கள் தற்போது எதிர்கொள்ளும் பிரச்சனைகளை எதிர்கட்சி தலைவராக விஜய் பேசுவார் என்று சொல்கிறார். எதிர்கட்சி தலைவராக பேச மட்டும் செய்வார் அல்லது அறிக்கை மட்டும் வெளியிடுவார். ஆனால் களத்தில் இறங்கி போராடுவதாக அல்லது
மத்திய அரசுக்கு எதிராக தோள் தட்டுவதாக எனக்கு அப்படி தெரியவில்லை. விஜய் எதிர்க்கட்சி தலைவராக பேசுவதற்கான திட்டங்கள் அனைத்தும் தயார். இதுதான் ஆதவின் அறைகூவல். இதுதான் எதிர்க்கட்சி தலைவராக விஜய் பேசுவார். ஆக ஒட்டுமொத்தத்தில் நீங்கள் கூறுவது போல அடுத்த தேர்தலில் எதிர்க்கட்சி அந்தஸ்தை பெற வேண்டும் என்றாலும் கூட சட்டமன்றத்தில் குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான இடங்களை வெற்றி பெற வேண்டும். 25 முதல் 30 இடங்கள் வேண்டும். அதற்கான வாய்ப்பு என்பது உண்மையிலேயே கூட்டணி அமைப்பில் தான் இருக்கிறது. இப்போது இப்படி பேசுவதன் மூலமாக அதிமுக அந்த கூட்டணிக்கு வரப்போவதில்லை. ஏற்கனவே திமுக கூட்டணி அது ஒரு குறிப்பிட்ட கட்சிகளோடு குறிப்பிட்ட வலிமையோடு அது சென்று கொண்டிருக்கிறது. அப்படி என்றால் தாவேகா ஒரு 40% ஓட்டு வாங்கக்கூடிய அளவுக்கு 62 வாரத்தில் வளர வேண்டும். அதெல்லாம் இமாலய பிரச்சனை என்றுதான் நான் உண்மையிலேயே கருதுகிறேன். அதற்கான வாய்ப்பு இல்லை. இணைப்பில் வந்து கருத்துக்களை தெரிவித்தமைக்கு நன்றி சார். அடுத்த 62 வாரங்கள் நாம் தான் எதிர்க்கட்சி தலைவர். நம் தலைவர் தான் எதிர்க்கட்சி தலைவர். தயாராவோம். நீங்கள் எதையும் செய்யுங்கள். எத்தனை போலீஸ் வேணா பண்ணுவாங்க. தமிழக மக்களுக்கு தெரியும் ஆட்சியோடைய பிரச்சனை என்ன. 36% ஈபி விலை ஏற்றி இன்னைக்கு எந்த இண்டஸ்ட்ரியும் ரன் பண்ண முடியல. நீங்க கொடுக்கக்கூடிய 1000 ரூபாய் பத்துமா? 1000 ரூபாய் கொடுத்து 10,000 ரூபாய் பிடிங்கிட்டீங்க மக்கள்கிட்ட. இதையெல்லாம் என்னுடைய தலைவர் எதிர்க்கட்சி தலைவராக இருந்து பேசுவார் கூடிய விரைவில். அவருடைய பயணம், அவருடைய ஒவ்வொரு நொடியோடைய பயணம் தமிழகத்தில் அதிர்வலைகளை 1967 அண்ணா ஏற்படுத்தியது போல 1977 எம்ஜிஆர் ஏற்படுத்தியது போல அடுத்த பிளவு ஏற்படும் தமிழகத்தில். எங்களிடம் பணம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் உழைப்பு இருக்கிறது, தைரியம் இருக்கிறது, நல்ல தலைவர் இருக்கிறார். அதோடு சேர்ந்த உண்மை கொள்கை இருக்கிறது. சோ அஜெண்டா ரெடி. முக்கியமா அடுத்தது ஒரு விஷயம், திரு ஜன்சுராஜ் தலைவருடைய பிரசாந்த் கிஷோர் அவர் ஏன் இங்க வந்தார்? 2021 திமுக வரும்போது ஏன் அந்த கொஸ்டின் வரல? பயம், வேற ஒன்றும் இல்லை, பயம். ஒரு தலைவரை நோக்கி, எங்கள் தலைவரை நோக்கி பல அறிவாளிகள் வருவது ஒரு இயற்கை. இதுல என்ன தவறு? இதுல என்ன தவறு இருக்கிறது? ஃபுட்பால்ல மெஸ்ஸி சொல்லுவாரு, நான் வேர்ல்டு கப் நம்பர் 1 இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம், ஜெயிச்சதுக்கு என்ன காரணம்னா இது ஒரு டீம் கேம், குழுவோடு சேர்ந்து விளையாண்டதனால் நான் நம்பர் 1 ஆனேன். நாங்கள் ஒரு 45 சீட்டு கொடுங்க, அந்த 45 சீட்டை வாங்கிட்டு எம்எல்ஏ ஆகிறதுக்கு வரல, ஆட்சி அமைக்க வந்திருக்கோம். மக்களோட பேரோட ஆட்சி அமைக்க வந்திருக்கோம். ஆட்சி அமைப்பதற்கு எல்லா சிந்தனை கொண்டு வருகிறோம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.